மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தொடர்ந்து தேர்தல் திருவிழா பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கூட விஜய் அவர்கள் திருப்பூரை நோக்கி பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்காரு. கூட்டணி கட்சிக்குள்ள என்னென்ன பிரச்சனை நடக்குது, டீலிமிட்டேஷனை பற்றி முதல்வர் அவர்கள் காட்டமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இது போல் பல விஷயங்களை சார்கிட்ட கேட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வாசகர்கள் லைவ் போகலான்றது சொன்னோம். லைவில் 2 வகை போகலான்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, நீங்கள் நல்ல ஒரு இடத்துல உட்காந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, பர்சனல் கேட்காதீங்க தயவுசெய்து. நான் பேச மாட்டேன். பொலிட்டிக்கல் இன்றைக்கி என்ன நடக்குதோ என்ன வேணால் கேளுங்க. அதை வந்து ஒரு கேள்வியாக கேட்டு ஒரு வீடியோ எடுத்து அதை நாங்கள் அவங்க கமெண்ட்ஸில் இன்றைக்கி இமெயில் ஐடி கொடுப்போம். அதில் ட்ரைவில் போட்டு அனுப்பிச்சிடுங்க. உங்களுடைய படத்தோட உங்களுடைய கேள்வியோடு போட்டு நான் பக்கத்தில் அதில் பதில் சொல்கிற மாதிரி வீடியோவில் வரும். அதனால் யார் எத்தனை பேர் கேட்கறனாலும் கேளுங்க, கேள்வி கேளுங்க. ரொம்ப பெருசாகவும் கேட்டுறாதீங்க. ஒரு ஆள் ஒரு கேள்வினா சுருக்கமாக ஒரு நிமிஷம் அப்படி இருக்கிற மாதிரி கேளுங்க. பெருசாக போட்டு இது பண்ணிங்கனாலும் நமக்கும் போடுறதுக்கு பிரச்சனை வரும். இது ஒன்று. இன்னொன்று, டைரக்ட் லைவ். அது வந்து சனிக்கிழமை அந்த மாதிரி ஒரு இது திட்டமிட்டுருக்கோம். ஜூம் காலில் வந்து கேள்வி கேட்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு அந்த ஜூம் உடைய இதை நீங்கள் அவங்க நம்பரை அனுப்பிச்சிட்டிங்கன்னா, யார் யார் கேட்குறீங்களோ நம்பரை கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு சனிக்கிழமை உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு லிங்க் அனுப்பணுன்னா லிங்க்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் பதில் சொல்லுவேன். இதையும் தனியாக ஒளிபரப்புகிறோம். இந்த மாதிரி இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து அதை வீடியோவில் போட்டு நான் போட்டுடுறேன். இதுதான் நம்ம வந்து தேர்தல் சம்மந்தமான ஒரு வாசகர்களோட வாசகர்னு சொன்னால் அதுக்கு இது பண்ணுறீங்க. நேயர்களோட கலந்துரையாடுவதற்கு இந்த நேயருக்கு ஒரு விருப்பம். சார், திரு சங்கர் அவர்களுடைய தாயார் மற்றும் சசிகாந்த் செந்திலோட மாமியார் அவர்கள் வந்து இது காலமாக இருக்காங்க. நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஓரிரு வார்த்தைகள். அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு 2-3 சந்தர்ப்பங்களை நான் பார்த்துருக்கேன். மிகச்சிறந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்யுன்யமாக பழகக்கூடிய, ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு பெண்மணி. பார்த்தாலே நமக்கு வந்து சில ஒட்டுதல் ஏற்படும்ல. ஒரு டீச்சரு, ஒரு தாயார், அந்த மாதிரி ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒருத்தவங்க. அந்த அந்த மறைவுன்றதே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். நல்லா இருந்தாங்க, நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க. வயோதிகம், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுடைய அந்த மரணம் நிகழ்ந்திருக்குது. கேட்கும் போதே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இன்னொன்று, வாசகர்கள் பலரும் வந்து என்ன நீங்கள் இந்த மாதிரி அஞ்சலி செலுத்தலைலாம் கேட்குறாங்க. நம்முடைய வீடியோலாம் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு எல்லாருக்கும் தகவல் தெரியும். அதனால் அந்த இது அவங்கள நான் அலுவலகத்தில் பார்க்கும்பொழுது கூட ஒரு தடவை அலுவலகத்துக்கு வர்றாங்க. அப்போ போய் நான் வணக்கம் சொன்னோன்னா, ரொம்ப சந்தோஷமாக அவங்கள பற்றி தெரியுமே, நல்லா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு குதூகலத்தோடு பாராட்டினது இன்றைக்கும் அப்படியே பார்வையில் இருக்குது. அதே மாதிரி ஒரு அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து ஓவியமாக வரைஞ்சி தாய் மகன் 2 பேரையும் வச்சு தனியாக அவங்களுடைய இதெல்லாம் வச்சு நம்ம நண்பர் பரிசீலித்தார். அவருக்கு நன்றி சொல்லணுன்னே அவங்க பெங்களூரில் இருந்த பொழுது இங்கே அவரை பார்த்தோன்னே ஃபோன் போட்டு சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அவர் ஃபோன் போட்டு கொடுத்தாரு. நம்ம நண்பர் வந்திருந்தப்போ ரொம்ப நன்றி சொன்னாங்க. அப்படிலாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை. யார் கொடுத்தா அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு பற்றுதல் பாசம் இருந்திருந்தால் இந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. எங்களுக்கு அந்த ஸ்டில்லு அந்த இதில் அவங்க விழாவில் கலந்துருந்தாங்க. அதில் அவங்கள தான் பலரும் இந்த இது குத்துவிளக்கு ஏற்றணுன்றப்போ எங்களுக்கு திடீர்னு தோணுனது, அவங்க அம்மா கையால் குத்துவிளக்கு ஏற்றணும் அப்படின்னு. உடனே அம்மா சொல்லி அப்போ கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமப்பட்டாங்க. மேலே கூட்டு வந்து குத்துவிளக்கு ஏற்றணும். அந்த டைமில் அவங்கள வந்து ரொம்ப க்ளோஸ் ஷாட்லாம் ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லி அந்த ஃபோட்டோவை வந்து இது பண்ணி ஒரு ஓவியமாக வரணும். அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே இருந்துட்டு கூப்பிட்டு அவரை எடுத்து அதை ரெடி பண்ணி கொடுத்தவரை ரொம்ப நன்றி தெரிவித்து பாராட்டினாங்க. அது ஒன்று. இன்னும் சில சந்தர்ப்பங்களில் பார்த்து பேசுகிறப்போ நல்ல அந்த ஒரு எல்லார்ட்டையுமே நான் பார்த்தேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு அம்மான்ற மாதிரி எல்லோரும் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அந்த இதில் பழகியிருந்தாங்க. அந்த மலம் வீசினான்னு அந்த சம்பவத்தில் கூட ஒரு 20-25 பேர் சுற்று போட்டு அவங்க தனியாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் தைரியமாக அதை எதிர்கொண்டாங்க. அவங்கள்ட்ட வந்து அது பிரேவ்னஸும் இருந்தது பாராட்டலாம். அந்த மரணம்ன்றது யாரும்
தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அது நடந்திருக்கணுமா? ஏன்னா ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்வு. கொஞ்ச நாளே பழகுன நமக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு அவங்களுடைய அந்த ஒரு தோற்றம், அந்த பழகுற தன்மை, ஒரு அஃபெக்ஷன் அந்த இது சொல்லலாம். இன்னொன்று முடிச்சிடுறேன். ஒரு சிங்கிள் மதராக அவங்க வந்து இந்த அளவுக்கு போராடி இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. அது அவங்க அந்த சிங்கிள் மதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வருவாங்கன்றதெல்லாம் அதை அனுபவிக்கிறவங்க தான் தெரியும். சார், இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 134வது பிறந்த நாள். ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடியவர். அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள். இந்தியாவில் இப்படி அளவுக்கு படித்தவர் ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு பேரிஸ்டர் பட்டம், பல படிப்புகள் படிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில் மகாராஷ்டிராவில் பிறந்தவர். இப்போவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு அநீதியும் அவமானங்களும் ஒதுக்குதலும் நடக்குதுன்னா அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுவும் மகாராஷ்டிரா போன்ற, நீங்கள் எங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்ததுன்னா தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரி ஓரளவு இடதுசாரி சிந்தனை உள்ள மாநிலங்களில் இதற்கு எதிரான விழிப்புணர்வு, ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்கான விழிப்புணர்வுலாம் வந்தது. கம்யூனிஸ்டுகள் இருந்த இடங்கள், இங்கே பெரியார், இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு இங்கே கம்யூனிஸ்டுகள் இங்கேயும், அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் அங்கே சீனிவாச ராவ் போன்றவர்கள்லாம் விவசாய கூலிகளுக்காக கூட நின்று போராடி, சாட்டையடி சாணிப்பால்னு சொல்லுவாங்க, அடித்தா திருப்பி ஏற்றுறா அப்படின்னு, அந்த மாதிரி சங்கம்லாம் அமைச்ச பிறகு தான் இங்கே விவசாயிகள் யார் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க உரிமையே தெரியாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு உரிமையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் வந்து 20ஆம் நூற்றாண்டுலாம் அப்புறமா வரது விஷயம். சுதந்திரம் அடைஞ்ச பிறலாம் நடக்குது. நான் சொல்கிற சீனிவாச ராவ்லாம் 60களுக்கு மேலே நடந்த விஷயம் சொல்கிறேன் நான். நிலப்பிரபுத்துவத்துடைய கொடுமை. இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ்குள்ளே நிலப்பிரபுக்கள் தான் பெரும்பாலும் இருந்தாங்க. இன்றைக்கி திமுக, இன்றைக்கி முதல்வர் சொல்கிறார் 60களில் பார்த்த காங்கிரஸ் திமுக பார்க்க வேண்டும். அன்றைக்கி இருந்த திமுக வந்து நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து நின்ன திமுக, இடதுசாரி திமுக, இடதுசாரி சிந்தனை உள்ள திமுக. இன்றைக்கி அது அப்புறம் பேசுவோம். அப்போ இப்படிப்பட்ட கொடுமைகளை நேரடியாக அனுபவித்தவர் அம்பேத்கர். அவரும் அவருடைய அண்ணனும் படிச்சுட்டு வரும்பொழுது அந்த ரயில் வண்டியில் இறங்கி ஊருக்குள்ளே போகிறதுக்கு, அந்த மாட்டு வண்டி தானே இருக்கும், ஏறிட்டு போகும்போது பசங்களுடைய ட்ரெஸ்ஸு ஓரளவு படித்த பசங்க, அந்த மேல்நிலை பள்ளி ஓரளவு முடிச்சுட்டு வர டைமு, மாட்டு வண்டிக்காரர் ஏற்றுக்கிறாரு. ஏற்றிக்கிட்டு ஏதோ பணக்கார பசங்க போல், பணக்கார பசங்கன்றதை விட சமூகத்தில் வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க போலன்னு ஏற்றிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே வராரு. தம்பி எந்த இது, இங்கே எந்த கிராமம், எங்கே இது, அப்பா பேர் என்னெல்லாம் கேட்போம். சொல்லும் போது சொன்னோன்னே நீ அந்த சமூகத்தை சேர்ந்தாம வண்டியோடு தள்ளி கீழே விட்டு, அது அம்பேத்கர் வாழ்க்கையில் ஒரு பெரிய இது. அதே மாதிரி அந்த அவருடைய ஒரு படத்தில் கூட அந்த சீன் வந்திருக்கும் நினைக்கிறேன், அம்பேத்கர் படத்தில். அதாவது நடிச்சிருப்பாங்க. அது என்னென்னா அவருடைய முதல் போராட்டம். இப்போ காந்தி எங்கே உருவாகுறாரு சொல்லுங்கள்? காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து அவருக்கு அந்த ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் ஒரு சம்பவம் நடந்தது. அங்கேருந்து காந்தியை பிடிச்சி இந்த கோச்சில் நீ ஏறக்கூடாது, வெளியே தள்ளி விடுவாங்க. ஆமாம். அப்போ ஒரு எதிர்ப்பு காமிக்கும் போது அவரை அடித்து வெளியே தூக்கி போடுவாங்க. அதிலேருந்து தான் காந்தி நிறவரிக்கு எதிராக போராடு. ஒரு காந்தி உள்ளே இருக்கிற காந்தியை உசுப்பி விடுவாங்க. அங்கே நிறவரிக்கு எதிராக போராடின காந்தி அதற்கு பிறகு இந்தியா திரும்புவார். இங்கே திரும்பி இங்கே வந்து வெள்ளையர்களுக்கு எதிராக. அப்போது ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில் ஒரு இடம், ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி அம்பேத்கருக்கு அமைஞ்சது அந்த மகத் சத்தியாகிரகம் சொல்லிட்டு. ஒரு கிணத்துல தண்ணி எடுத்ததுக்கு பெரிய அளவில் தண்டிப்பாங்க. அந்த கிணத்துக்குள்ளேயே இறக்கி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ குடிங்கடா தண்ணியை பார்ப்போம். ஷாம் சிங்கர் ராயின்னு ஒரு படத்தில் கூட வச்சுருப்பாங்க. அந்த படத்தில் தான். அப்போது அந்த போராட்டம் அவருடைய வாழ்க்கையை, அவருக்குள்ளே இருந்த அந்த தன்மானத்தை வெளியே தட்டி விட்டுச்சு. படிப்பு இந்தியாவிலேயே அதிகமான படிப்பு, பெரிய அளவு டாக்டர் ஆஃப் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் லண்டனில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் பெற்ற ஒரே இந்தியர் இவர் தான் அப்படின்றாங்க. பொருளாதாரம், சட்டம் ரெண்டுத்துலேயுமே பிஹெச்டி வாங்கினவர். இவருடைய அந்த படிப்பு, இந்த இதுக்காக இவருக்கு வந்து கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 35 லட்சம் ரூபா மதிப்பில் இன்றைக்கு சம்பளத்தில் வெள்ளைக்கார அரசு இவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்க முன் வந்துச்சு. முடியாதுன்னு மறுத்துட்டார். அவர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்னார். காங்கிரஸ்குள்ளே நான் சொன்னல, காங்கிரஸ் வெளியில் தான் சுதந்திரத்துக்கு போராடினதெல்லாம், காங்கிரஸ்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்தது.
அந்த போராட்டம் இடதுசாரிகளும் வலதுசாரிகளுக்குமான போராட்டம். அந்த போராட்டம் இந்த ஜாதிய இந்த இதுக்கு எதிரான போராட்டம். இதெல்லாம் தனியாக காங்கிரஸ்குள்ளேயே உள் முரண்பாடு, வெளி முரண்பாடுன்னுவாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. அதில் இந்த உள் முரண்பாட்டுக்கு போராடினவங்க ஒரு பக்கம் திலகர் அவங்களாம் இந்த லாலா லஜபதி ராய்க்கு எதிராக இந்த மிதவாதம் ஓரளவுக்கு அதீத ஒரு இது இல்லை, அதை அவங்க வேறு மாதிரி கொண்டு போவாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்ததில் இங்கே வஉசி, பாரதியார், திலகர் இந்த மாதிரி இவர்கள் 1930களில், அதுக்கு பிறகு பகத்சிங், அந்த இது சந்திரசேகர் ஆசாத், இந்த மாதிரி ஒரு இது. இந்த பக்கம் அந்த காலத்தில் மோதிலால் நேரு, லாலா லஜபதி ராய் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் காந்தி இவர்கள் வந்த பிறகு காந்தி இவர்கள் இந்த குரூப்பு. அப்போ இந்த 2 இதுவுமே ஒருத்தருக்கு வெள்ளைக்காரனுக்கு பணிஞ்சு போகணும், இது கொஞ்சம் அனுசரித்து போகணுன்றதுலாம் சிலர் வச்சு செய்யணுன்ற இது. இதுக்கு 2க்கும் நடுவில் ஒரு மார்க்சிய சிந்தனையோட இந்தியாவை எப்படி அணுகணும், எப்படி கொண்டு போகணுன்னு அது தனியாக பிசி ஜோஷி, இஎம்எஸ் நம்பூதிரிபாட், ஜோதி பாசு இந்த மாதிரி இளைஞர்கள். அதுக்கப்புறம் காங்கிரஸ்குள்ளேயே சோசலிஸ்ட் காங்கிரஸ்னு வந்தாங்க. அம்பேத்கர் ஒரு பக்கம் தனியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சிக்குள்ளேயே காங்கிரஸ்குள்ளேயே பல இதை கொண்டு வரும் பொழுது அதுக்கு எதிர்ப்பாக காந்தி போன்றவர்களும் இருந்தாங்க. இந்த இரட்டை வாக்குரிமை அந்த மாதிரி இதெல்லாம் அதிலெல்லாம் பெரிய தகராறு. அதே மாதிரி இதுக்கு நடுவில் அந்த சுதந்திரம் கிடச்சி அந்த இரட்டை வாக்குரிமைன்றது, இரட்டை தொகுதின்றதையே பெரிய சண்டை போட்டு தான் அவர் அம்பேத்கர் பிடிவாதமாக வாங்குறாரு. அப்போ அதே மாதிரி இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வராரு. அதுக்கும் பெரிய அளவில் இவர்கள் பிற்போக்குத்தனமாக இருந்து எதிர்க்கிறாங்க. ஈவன் நேரு உட்பட அதில் பெரிய பிரச்சனை வருது. அதிலெல்லாம் இவருடைய முக்கியமான ஒரு இதுன்னு பார்க்கலாம். அப்புறம் சட்ட அமைச்சராக இந்த கவர்மெண்ட் வந்து அப்புறம் பணியாற்றினார். அதில் தான் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற அந்த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி அதில் அவர் சேர்மனாக இருந்தார். நம்ம வந்து எப்போவுமே ஒரு விஷயம் பேசுகிறோன்னா அதுக்கு தீர்வு சொல்லுவோம். தீர்வுக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒரு தீர்வு, அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்தால் அதுக்கு ஒரு தீர்வு, வேறு சில பிரச்சனை வந்தால் அதுக்கு தீர்வு. இந்த மாதிரி யோசிக்கிறது இருக்குல்ல, நாளைக்கு, நாளன்னைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், அடுத்த தலைமுறை, அதையும் தாண்டி தலைமுறை, இப்படி யோசிக்கிறது தான் ஒரு தலைவனுக்குரிய இது. அந்த தொலைநோக்கு பார்வை இருந்த ஒரே தலைவர் என்ன கேட்டால் நான் அம்பேத்கர் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அவர் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருக்கும் பொழுது அவர் கொண்டு வந்த பல விஷயங்கள் இன்னை வரைக்கும் நமக்கு இதுவாக இருக்குது. இன்றைக்கி ட்ரம்ப் போன்ற ஒரு கிறுகனுங்க வந்து உலக நாட்டில் ஒரு மனுஷனுடைய புத்தியில் வந்ததுனால இன்றைக்கி அமெரிக்கா காங்கிரஸை ஒன்றும் பண்ண முடியாமல் இன்றைக்கி உலக நாடுகள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்குது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு கடிவாளம் போட்டது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். இங்கே வந்து எனக்கு என்னென்னு யாரும் தனிநபர்கள் ஆட முடியாது. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு மேலே ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ஜனாதிபதி இருக்காங்க. ஜனாதிபதிக்குன்னு குறிப்பிட்ட அதிகாரம் இருக்குது. ஜனாதிபதியும் கட்டுப்படுத்த முடியாது, ஜனாதிபதி இதை கட்டுப்படுத்த முடியாது. அவர் பார்லிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவர். இதில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து இது மாதிரி விஷயங்களை நெறிப்படுத்தும். உச்சநீதிமன்றம் போய் எல்லா இடத்துலையும் பார்லிமெண்ட்டை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் சில விஷயங்களில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இது பண்ணலாம். இப்போ கூட 143ல் இவங்க 142ல் கேட்டாங்க ஜனாதிபதி. இந்த உச்சநீதிமன்ற பெஞ்சு கவர்னருக்கும் உள்ள அதிகாரங்கள் குறித்து ஒரு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் பெஞ்சு இருக்கணும், பெரிய பெஞ்சு, 5 பேர் 6 பேருன்னு. இவர்கள் 2 பேர் பெஞ்சு அந்த தீர்ப்பை கொடுத்தது கிட்டத்தட்ட பெரிய சிக்கல். நான்லாம் அப்போவே பேசியிருப்பேன், இது வந்து செல்லாது, இங்கே இருக்கிற அரைகுறைகள். கவர்னர் தூக்கியாச்சு, முதலமைச்சர் தான் வேந்தர்லாம் உருட்டினாங்க. அந்த மாதிரி கூட அந்த தீர்ப்பில் இல்லை. 10 தீர்மானம் 10 மசோதாக்கள் நிறைவேறிச்சுன்னு அவங்க அறிவிக்கிறாங்க. அது என்னன்னா துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம், வேந்தர் கிடையாது, இவர் நியமிக்கலாம் அப்படின்றது. 2க்கும் உள்ள வித்தியாசத்தையே பெரிய சேனல்கள்லாம் முதல்ல தப்பாக போட்டு அப்புறம் மாற்றுறதுலாம் நடந்தது. எப்போவுமே ஒரு விஷயத்தை முழுவதுமாக உள்வாங்கிட்டு தான் நம்ம பேசணும், பண்ணணும். அதில் எங்கேயாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இப்படி போட்டு உருட்டினாங்க. அப்புறம் இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிற சட்டமே நிற்காதுன்னு எங்களை போன்றவர்கள்லாம் பேசணும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் 5, 7, 9, 13 இப்படி தான் பெஞ்சு உட்காரும். 2 பேர் உடைய டிவிஷன் பெஞ்செலாம் கொடுக்கவே முடியாது, கொடுத்தா செல்லாது அப்படின்னு. அதில் இன்னொரு ஒரு ஜோக் என்னென்னா, ஜனாதிபதிக்கு இவங்க உத்தரவு போட்டாங்க இத்தனை மாதத்துக்குள்ளேன்னு. அப்போ நாங்கள் சொன்னோம் 142 ஜனாதிபதிக்கு உள்ள பிரத்யோக அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் 142 பிரகாரம் அவங்க சில விஷயங்களில் கேட்கறதுக்கான உரிமை இருக்குன்னு. அதே மாதிரி அவங்க கேட்டாங்க. அதையே இங்கே இருக்கிற அறகுறைகள் எப்படி ஜனாதிபதி இதெல்லாம் கேட்கலான்னு கேட்டுருந்தாங்க. நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன். என்னென்னா
நம்ம நாட்டில் சில விஷயங்கள் இருக்குது. போலீஸ்னால் போலீஸ் கடமை செய்யும் பொழுது போலீஸ் இங்கே எதுக்கு வருதுன்னு கேட்குறானா, அது ஆமாம் போலீஸ் எதுக்கு இங்கே வருது அப்படின்னு கேட்குற ஆட்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நீதிமன்றம் இதில் எப்படி தலையிடலாம் அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் இருக்குது. முதல்ல நீதிமன்றத்தில் தலையிட முடியுமா என்ன ஏதுன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு வந்து தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். 142 அவங்களுக்கு கொடுத்துருக்கப்பட்ட அதிகாரம் ஜனாதிபதிக்கு. அதில் கேள்வி கேட்குறதுக்கு அவங்க உரிமை இருக்குது. எப்படி கேட்கலாம் என்ன கேட்கலான்ற மாதிரிலாம் உருட்டினாங்க அரைகுறைகள். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் தெளிவாக பதில் சொல்லிச்சு. அவங்க கேட்டாங்க பதில் சொல்லி ஆகணும். உச்சநீதிமன்றம் ஊர் ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்டுக்கும் விளக்கம் கேட்டுச்சு. கேட்டுட்டு பதிலை கொடுத்துச்சு. கவர்னரை இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது, அந்த தீர்ப்பு ரத்து. ஆனாலும் கவர்னரை இஷ்டத்துக்கு ஆட முடியாது. அரசியலமைப்பு சட்டம் 201 என்ன கவர்னருக்கு சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் நடந்துக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களை ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, அம்பேத்கர் என்கிற அந்த சேர்மன் அந்த கீழே அந்த கமிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி எப்படிலாம் வரும்னு யோசித்து அன்னைக்கு கொடுத்தது. கவர்னருக்கு பவர் இருக்குது, கான்ஸ்டியூஷன் ஹெட்டு. அதே சமயத்தில் அவர் இந்த மாவு ஆட்டும் போது மாவு தொல்ற வேலை மட்டும்தான் அவருக்கு. மாவே அவர் ஆட்ட முடியாது. ஒரு ஸ்டேட்டு இந்த இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை ஏதாவது போகுதுன்னா அதை தடுக்கக்கூடிய அதற்கு கடிவாளம் இடக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கு இருக்கணும். கவர்னருடைய ஜனாதிபதியுடைய ரெப்ரஸன்டேட்டிவ். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அம்பேத்கர் அப்படின்றது தான். நீங்கள் அப்போ அம்பேத்கருடைய வேல்யூ இப்போ என்னன்னு நமக்கு தெரியும். வாசகர்களுக்காக நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுகிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மாதிரி வாய்ப்புகள் மூலிமா தான் தெரியாதவங்களும் ஓரளவு தெரிஞ்சுக்குவாங்க. நான் சொன்னதில் கூட சில பிழைகள் இருக்கலாம். அந்த மாதிரி சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி உருவாவதற்கு அவரது தி ப்ராப்ளம் ஆஃப் த ருபி அப்படின்ற நூல் மையக்கருவாக அமைஞ்சதுன்றாங்க. இன்றைக்கி ரிசர்வ் வங்கியுடைய பவரு, ரிசர்வ் வங்கி எதை செயல்படுத்த முடியும் அப்படின்றதுல கூட பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்குது. ரிசர்வ் வங்கிக்கு தனி ஒரு பவர் இருக்குது. நாணயத்தை வெளியிட்டதும் ரிசர்வ் வங்கி தான், மத்திய அரசு அல்ல. அது ஒரு சாதாரண நாணயம். ஆனால் அது ஒரு அரசு விழாவாக கொண்டாடினதெல்லாம் பார்த்தோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்றது தான் அவருடைய தாரக மந்திரம். கடைசி காலத்தில் அவர் பௌத்த மதத்தை தழுவினார். ஒரு இந்தியாவுடைய நவீன சிந்தனையாளர்களில் ஒருத்தராக நான் அம்பேத்கரை பார்க்கிறேன். சரி சார், இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து புதுக்கோட்டையிலையும் அறந்தாங்கிலையும் செய்கிறதா இருந்த பரப்புரையை ரத்து செஞ்சுட்டு இன்னைக்கு திருப்பூரில் பரப்புரை ரோட் ஷோ போய்கிட்டு இருக்கிறாரு. எதனால் சார் அங்கே ரத்து செஞ்சுட்டு இங்கே மாறி இருக்கிறாரு? அங்கே ரத்து பண்ணால் தான் ரோட் ஷோ போக முடியும். அவர் ரத்து பண்ணுறதுலாம் காரணம் இருக்குதா? அனாதைகளாக விடப்பட்ட வேட்பாளர்கள் அப்படின்னு. அதை பார்த்துட்டு பலரும் ஃபோன் பண்ணி, சார் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார், நீங்கள் கொஞ்சம் இந்த புஷி ஆனந்துடைய அட்ராசிட்டி அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் அதனால் ஏற்பட்ட இந்த விஷயம் பின்னடைவு, இதை பற்றியும் கொஞ்சம் பேசுங்க சார். நாங்கள் நேற்று கொஞ்சம் பேசியிருக்கோம். இன்றைக்கி என்னென்னா மாவட்ட செயலாளர்கள் ஒத்துழைப்பு இல்லைன்றது வந்து பல இடங்களில் இதெல்லாம் யார் கரெக்ட் பண்ணணும்? புஷி ஆனந்த் பண்ணணும். புஷி ஆனந்தும் பண்ணுறதில்ல. அந்த குழப்பத்துக்கு என்ன சார் காரணம்? அவங்க சொன்னதை இவங்க நிராகரிச்சிட்டாங்கட்டா, என்டிஏக்குள்ளே போகணுன்னு சொன்னதை அந்த இதெல்லாம் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு என்ன குழப்பம்? அவங்க அந்த டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சாங்க, நிர்வாகிகள் கூட்டம் வச்சாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த அளவுக்குலாம் பெரிய அரசியல் மேதைகளா அவங்க? அதெல்லாம் கிடையாது. மாவட்ட செயலாளர் புஷி ஆட்கள். திடீர்னு புதுசாக வரவங்களாம் இப்போ திருப்பதின்னு ஒருத்தர் வந்தார்ல, திருப்பத்தூர், ஆச்சா பூச்சா விஜய் மாதிரியே வந்தார் உள்ளக. அங்கே ஓகே ஏடிஎம்கேல அவருக்கு ஆள் ரத கஜ துராதிபதிகள் இருப்பாங்க. இங்கே வாங்க சார், போங்க சார், இப்போ தனியாக நின்று போராடினுக்கிறார். அப்போ அந்த இடத்துல இவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா, நாளைக்கு ஜெயிச்சாருன்னா இவர் மாவட்ட செயல் ஆகிட்டாருன்னா, எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா, அடுத்து மாவட்ட செயல் ஆகிட்டாருன்னா, அப்போ நாங்கள் காலம் வருவோம். இது மாதிரி ஒரு 10-15 பேர் என்கிட்ட பேசிட்டாங்க வேட்பாளர்கள். ஒத்துழைப்பு சுத்தமாக இல்லை. நம்ம சொன்னோம் இந்த விஷயத்தை கண்காணித்து விஜய் ஏதாவது பண்ணணும்னு. எப்போ போடுறாரு? நாளைக்கா? 16ஆம் தேதி கூட்டியிருக்கிறார். 16ஆம் தேதி ரத்து பண்ணாலும் ரத்து பண்ணுவார், எழுதி வச்சு. ஆமாம், பிரச்சாரத்தையும் ரத்து பண்ணுறாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி நீங்கள் பார்க்குறது ஒரு பக்கம். நான் என்ன கேட்குறேன், 234 தொகுதி தனியாக நிற்கணும்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா, தனியாக சந்திக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல. தனியாக சந்திக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா 234 தொகுதியிலையும் நாம் என்ன ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்கல்ல. ஏன் பண்ணலான்னு கேட்குறேன். அந்த ஆதவ அர்ஜுனா அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வச்சுக்கிட்டு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு அவர் எவ்வளோ பேர் அவர் மேன் பவர். இப்போ அந்த மேன் பவர் 234 தொகுதியில் எங்கே போச்சு? யாருக்கு பயப்படுவாங்க? ஆதவ அர்ஜுனாவுக்கு பயப்படுறாங்க. கீழே இருக்கிற மாவட்டம் எல்லாம் புஷிக்கு பயப்படுறாங்க.
இந்த 2 பேருமே இன்எஃபிஷியண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? கண்காணிக்கிறது யார்? விஜய் போய் கண்காணிப்பாரா? அப்போ மேன் பவர் எங்கே போச்சு? விஜய் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதவும் ஏமாத்துறாரு, புஷியும் ஏமாத்துறாரு. புஷி நினச்சா ஒரு செகண்டில் இந்த விஷயத்தை சரி பண்ண முடியும். மாவட்ட செயலாளர் சாவடிச்சிடுவேன். தலைவன் ஜெயிக்கணும். உன்னுடைய இதெல்லாம் தூக்கி எங்கேயா ஓரம் வச்சுக்கோ. இறங்கி வேலை செய்யணும். விஜய் நிற்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல இது பண்ணணும். ஏன் சொல்ல வரல? ஏன் வாய் வரல? ஏன் வாய் வர மாட்டேங்குது? ஏன் சார் ஒவ்வொருத்தரும் தனித்தனி அஜெண்டா, சுயநலம். விஜய் அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ போடா வருவானா சேருவானா 2 நாளைக்கு முன்னாடி அவரை நம்ம எம்எல்ஏ ஆகிறதுக்கு இருக்குமா அப்படின்ற எண்ணம். துட்டு கொடுத்தா ஓகே. பல இடங்களில் சொன்னல, பணம் கொடுத்தா ஓகே ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் எங்கே போனார் விஜய்? விசுவாசம் எங்கே போச்சு? எங்கள் விஜய் உங்கள் விஜய்லாம் எங்கே போனாங்க? விஜய் சொன்ன வார்த்தைக்கு தான் அர்த்தம் இருக்குதா? 234 தொகுதியில் நான் நிற்கிறேன், ஒவ்வொரு தொகுதியிலும் உங்கள் விஜய் நிற்கிறாருன்னு. அப்போ உங்கள் விஜய் நிற்கிறாருன்னு ஜெயிக்க வச்சா விஜய் முதலமைச்சர் ஆகணும் தானே உங்களுடைய எண்ணம். விஜய் முதலமைச்சர் ஆகணும் எண்ணம். அப்போ மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்தில் நிற்கிற வேட்பாளரை ஜெயிக்க வச்சா தானேங்க விஜய் முதலமைச்சர் ஆக முடியும். அப்புறம் நீங்கள் முருகின்னு போனீங்கன்னா எப்படி அவர் ஜெயிப்பார்? எந்த மேன் பவர்லாம் என்ன பண்ணுவார் அவர்? ஒரு இடத்துல பிரச்சனை வருது, மேலேருந்து வந்த ஒருத்தர் இதே ஆதவ் டீம்லேருந்து பேசுகிறாரு, உடனே அவன் ஆளை கூப்பிட்டு வரான். அது வரைக்கும் ஆளே வரல. 60-70 பேர் இருக்காங்க. ஒரு மிரட்டுனா 1000 பேர் 2000 பேர் வரான். எப்படி வரான்? கீழே ரெடியாக இருக்கான், வரத்துக்கு ரெடியாக இருக்கான். அப்போ அந்த ஒரு எழுச்சியும் ஒரு இதையும் காண்பிக்கணும்னா மாவட்ட செயலாளர்கள் பலரும் வேலை செய்யணும். யாரும் வேலை செய்கிறது இல்லையே. அதான் வேட்பாளர் தேர்வு கூட சம்மந்தமே இல்லாத ஆட்களை போட்டதா அது ஒரு பிரச்சனை. அப்போ எங்கெங்க பிரச்சனை சொல்லுங்கள்? வேட்பாளர் தேர்வு சம்மந்தம் இல்லாமல் போடுது தலைமை தானே போடுது. அப்போ அந்த தலைமை எதுக்கு போடுது? விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு போடுது. அப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யணுமா வேணாவா? அல்லது செத்து மடி மாதிரி தானே வேலை செய்யணும். நேற்று கூட சொன்னேன்ல, இதே திமுகவும் சரி கம்யூனிஸ்டுகளையும் சரி டீயை குடிச்சிக்கின்னு தலைவன் சொல்லிட்டான்டா இவனை ஜெயிக்க வச்சே ஆகணும்னு ஜெயிச்ச வச்ச காலங்கள்லாம் உண்டு. அந்த 5 வருஷமாக வெயிட் பண்ணி தொகுதியில் ஜெயிக்கலாம் முடிவு பண்ணியிருப்பான், கூட்டணி கொடுப்பாங்க. இந்த குழப்பத்துக்கு பிரச்சாரமும் ஒரு ரீசன் தானே. ரத்து பண்ணுறதா இருக்கட்டும், வந்து பேசாமல் போகிறதா இருக்கட்டும். கண்டிப்பாக அது ஒரு பார்ட்டுனா இவர் ஒரு பார்ட்டு. வட மாவட்டங்களில் கதறாங்க சார். நல்ல எழுச்சி இருக்குது சார். நீங்கள் சார் ஒரே ஒரு தடவை வந்தாருன்னா போதும் சார், அப்படியே தலையில் போட்டி போட்டுருவோம் சார்னு வட மாவட்டம் முழுவதும் வேட்பாளர்கள் கதறாங்க. இவர் போனாராங்க, இன்னும் எத்தனை நாள் இருக்குது, எங்கே போவார்? ஒரு வாரம் சரியா. வட மாவட்டங்களில் ஒரு 3 எம்பி தொகுதி எடுத்துக்கிட்டு தனித்தனியாக 3 இடத்துல மட்டும் பேசினா கூட போதும். ஏன் பண்ண மாட்டேங்கிறார்? நீங்கள் பல இடங்களில் எதிர்கட்சிக்காரன் பயந்துக்கிட்டு இருக்கிறான். திமுக அதிமுகலாம் இவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு. இவங்க சூப்பராக அந்த வேலையை பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது? புஷி ஆனந்த் தான் அனைத்துக்கும் காரணன்றது இப்போ வெளிப்படுதா? விஜய்க்கு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஜான். 3வது ஆள் யார்? ஆதவ அர்ஜுனா. இவர்கள் மூவரும் சேர்ந்து குட்டிச்சோராகி விட்டாங்களா? புஷிக்கு ஒரு அஜெண்டா. நம்ம மாவட்ட செயலாளர்கள் விஜயே சொன்னாலும் விஜயே நிறுத்தினாலும் அவர்கள் ஜெயித்தால் விஜய் முதலமைச்சராகவே ஆவார் என்றாலும் அந்த வேட்பாளர்கள் வேலை செய்ய மாட்டோம், ஆதரிக்க மாட்டோம், நான் கண்டுக்க மாட்டேன். என்னங்க இப்போ ஒரு ஃபோன் போதுமா? ஏய் ராகுலே லைனில் வா, அந்த வேட்பாளரை கூப்பிடு, கால் போடு, சொல்லுங்கள் சார் இவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாப்லையா, ஒத்துழைக்கிறாரா? இப்படி 234 வேட்பாளர்கிட்டையும் கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாள் இல்லை வேட்பாளரை தனியாக மாவட்ட செயலர் ஒத்துழைக்கிறாரா, ஒன்றியம் ஒத்துழைக்கிறாங்களா, மற்றவங்க துட்டு கேட்குறாங்களா? என்ன பண்ணுறீங்க? துட்டு இல்லாமல் சில இடங்களில் காரியம் ஆகாது. அப்போ அந்த வசதி பண்ணி தரீங்களா? என்ன பண்ணுறீங்க? இதுதானே பொதுச் செயலர் வேலை. ஆமாம், தேர்தல் பரப்புரை செயலாளர் வேலையாக தானே. இல்லை அவர் ஒரு இங்கே பிரச்சாரத்தை விட்டுட்டு ஒரு வாரம் சுற்றுப்பயணம் எங்கேயா போனாரா? ஒரு நாளைக்கு 10 தொகுதி, அப்போ கூட 20 நாள் ஆகிடும். ஒரு நாளைக்கு ஒரு மண்டலம், 4 மண்டலம் ஏதாவது பார்க்குற ஏற்பாடு தான் இருந்ததா? இப்போ உட்காந்து விஜய் மாவட்ட செயலர் கூட்டம் போடுறாரு. எல்லாம் அங்கேயும் என்ன பேசுவார்? சுயபெருமை பேசுவார், நாம் ஜெயிச்சிட்டோம் மாறான்னுவார், அவனும் விசில் அடிச்சுட்டு கையாட்டு போயிடுவான். நான் திரும்ப நான் சொல்லிட்டேன்ல, இவங்களை எஜுகேட் பண்ணல. நீ பூத் கமிட்டியே இல்லை. பூத் கமிட்டினா என்ன? உங்கள் யாருக்காவது தெரியுமா பூத் கமிட்டினா என்னென்ன? கமிட்டி அந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு ஆட்கள் இருக்கணும். பூத் கமிட்டி மெம்பருடைய ஒர்க்கு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு
அன்னைக்கு காலையில அந்த பூத்துல போயிட்டு உட்காந்துருக்கணும், தேர்தலுக்கு வாக்கு செலுத்துற அந்த பூத்துல. லிஸ்ட்ல கரெக்டா அங்க வரக்கூடிய மக்களுக்கு அவங்க சரியா வழி நடத்தணும், ஓட்டர்ஸை வந்து வழி நடத்தணும், பேர் கரெக்டா இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா செஞ்சு கொடுக்கணும். அதான் வெளியில் இருக்க பார்த்துக்குவாங்க. பூத் கமிட்டி மெம்பர்ன்றவன் ஒரு படை வீரன் மாதிரி, அந்த பாகத்துக்கு அவன் தான் பொறுப்பு. அந்த பாகத்தில் 700 பேர் 800 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி அவன் கவர் பண்ணி பேசுறது மற்றதெல்லாம். மற்றவர்கள் எதாவது பண்ணுறாங்கன்னா அதை மேலே கொண்டு வந்து அதுக்கேற்ற இது கொண்டு போகணும். சில வசதிகளை பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும், இங்கே சுய உதவிக்குழு இருக்குது, அது இருக்குது, ஏதாவது பண்ணணும் அந்த பாகத்தில். அதற்கு பிறகு அந்த பாகத்தில் இருக்கவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனநிலை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கட்சியை கொண்டு போகிற வேலை பண்ணணும். 3வது, அந்த பாகத்தில் இருக்கிறவங்களை பற்றி அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். 4வது, அன்னைக்கு பூத் கமிட்டியில் போய் உட்காரணும். பூத்தில் தேர்தல் வாக்குச்சாவடியில் உட்காரணும். வாக்குச்சாவடி முகவர் அங்கே உட்காரணும். வாக்களிக்கிறவங்கள போலி வாக்காளர்கள் வந்தால் கண்டுபிடிக்கணும். நம்ம வாக்காளர்கள் வர்றவங்கள அங்கே கூட கஞ்சாடை காட்டி ஏதாவது பண்ணி ஓட்டு போட வைக்கணும். இது எல்லாம் நடந்து முடிஞ்சு மற்ற கட்சியினர் வாக்குகளை தவறான வாக்குகளை செலுத்தாமல் பார்த்துக்கணும். இது எல்லாம் முடிஞ்ச உடனே தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அவங்களுடைய பாகத்தில் அவர் போய் நிற்கணும். அதில் பிரச்சனை அது வரணும்னா அங்கே சண்டை போட்டு தன்னுடைய இதை பண்ணணும். முடிச்சு வர்ற வரைக்கும் ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட்டுக்கு ஒர்க் இருக்குது. இதை ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா அவங்க? நான் சொன்ன கோபம் வந்துச்சு உங்களுக்கு. பூத் கமிட்டி கூட்டன்னு போட்டு ரோட் ஷோ போகிறீங்களே, அதானே சொன்னார். அங்கே தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறதாண்டா உட்கட்டமைப்புன்னு சொன்னார். எனக்கு ஃபோன் போட்டு சொன்னானுங்க, தலைவரே உனக்கு தான் அந்த பதில், உட்கட்டம் சொல்கிறல்ல, இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறது தான் பார்த்துக்கோ அப்படின்னாங்க. பார்க்குறேன் நல்லா. அந்த பத்திரம் சொல்லுவானே, சவுண்டு எப்படி கேட்குதுன்னு சுப்பிரமணியபுரத்தில், நல்லா கேட்குது, அந்த மாதிரி தான் நல்லா இருக்குது பண்ணுங்க அப்படின்னு. அங்கே என்ன பண்ணார், புக்கு போட்டு பென்ட்ரைவ் போட்டு கையில் கொடுத்தாங்க. இதுவா எஜுகேட் பண்ணுறது? இப்போ நான் சொன்னேனே, இது கூட பேசலை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போர் வீரர்கள். நம்ம வந்து போர்னா சண்டை போடுறதில்ல. இந்த களத்தில் வந்து ஒவ்வொரு பாகத்தில் நீங்கள் போர் வீரனாக செயல்படணும். கட்சிக்கு இப்படி பண்ணணும், அது பண்ணணும். அதை எஜுகேட் பண்ணியிருந்தாலும் அவன் போய் அங்கே ஒர்க் பண்ணிப்பான். அவனுக்கு என்னன்னு தெரியல இல்லைங்க. ஒரு வேட்பாளர் சொல்கிறாரு, சார் எதுவுமே தெரியாது சார் இவங்களுக்கு, வருவாங்க சார், நம்ம தான் சார் ஏதாவது இது பண்ணணும்னு அவர் வேட்பாளர் சொல்கிறாரு. யார் சார் அந்த வேட்பாளர்? பலர் இருக்காங்க, யாரையும் சொல்லி நம்ம ஏன் யாரையும் மாட்டி விடணும். பெரும்பாலும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறத நான் பேசுகிறேன், நான் புதுசாலாம் பேசலை. இன்னும் பல விஷயங்கள் சொன்னால் அவங்க மாட்டிவாங்கனால பேசுறதில்ல. இதில் துரோகிகள் நான் சொல்கிறது, துரோகிகள்னு சொல்கிறேன். ஜான், ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து முடிச்சு விட்டாங்க. இதில் விஜய்க்கு பெரும்பங்கு இருக்குது. முடிச்சு விட்றாங்கன்னு தெரிஞ்சே தன்னுடைய சுயநலம், நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் என்ன நீங்கள் முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்னா எப்படிங்க முடியும்? ஏங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ இல்லை மற்ற தலைவர்களோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீடு தங்குறதே இல்லை. நீங்கள் சிஎம் காலையில் திறந்தாலும் அவர் மூஞ்சி தான் முடிக்கிறோம், நைட்டு தூங்க போக. அதையும் மீறி ஏதாவது இது பண்ணிட்டா டபால்னு திடீர்னு ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு அப்படியே பக்குன்னு ஆகிடுது. என்ன ஆகுது, எங்கே போனாலும் ஸ்டாலின் நம்மளுக்கு அந்த பாட்டு அப்படியே போகிறோம் பாடுறோம், ஸ்டாலின் என்னது ஸ்டாலின் தொடரட்டும் பாட்டு பாடுறோமே அப்படி. நல்லா இருக்குது சார் அந்த பாட்டு. அதான் அந்த டியூனை நம்மளை உள்ளே ஏற்றி விட்டாங்க. இந்த சைடு திறந்தா இவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இந்த 3 நாள் வீட்டில் வேலை, ஒரு நாள் பிரச்சாரம் ஒரு நாள் ரெஸ்ட்டு. அது கூட ரெஸ்ட்டு, பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணுறது, இந்த மாதிரி திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். பரீட்சை வருதுப்பா, படிப்பா, நாளைக்கு படிக்கிறேன், நாளைக்கு காலைல 5 மணிக்கு எஞ்சி படிக்கிறேன், எப்பா நெருங்குதுப்பா, அதெல்லாம் பண்ணிடலாம். சாயந்தரத்துலேருந்து பாருங்கள், விடிய படிப்பேன், எப்பா படிக்கலையாப்பா, இருங்க பாருங்கள், இன்றைக்கி மத்தியானம் பாருங்கள், தூங்கிட்டு பாருங்கள், நைட்டு உட்காந்து உட்காடுறேங்க, காலைல இப்படியே வந்து பரீட்சை கிட்ட வந்துடும். அப்போ போய் பைக்கில் போகும்போது படிச்சுன்னு போவோம். இப்படியே பார்த்துருக்கீங்களா, எக்ஸாமுக்கு ஆளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிறான், ஒன்றுமே ஏறாது. பிட்டு வேணால் கிழிச்சு வச்சு சொருகிக்கலாம். அந்த பிட்டு அடிக்கிறதுல ஒரு டெக்னிக் இருக்குது தெரியும்ல, எந்த கேள்விக்கு எந்த பதில் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியணும். அதெல்லாம் அது ஒரு பெரிய இது. இன்னும் சில பேர் எழுதினே இருப்பாங்க, அங்கே இருக்கிறவனை பார்த்து இங்கே எழுதுவோம், அங்கே தடுமாறாங்க, அப்படியே போவோங்க, அப்படியே எழுதிட்டு இருப்பான். அவன் ஒரு உட்காந்து அடிச்சுட்டான், தேடி கண்டுபிடிச்சி ஒரு எடுத்து அந்த இடத்துல வச்சு அடிச்சு அடிச்சாங்க காப்பி. இது எல்லாத்துக்குமே திருடுறது கூட ஒரு கலை தானே. வீட்டில் யாரெல்லாம் தூங்கும் போது
அப்படியே போய் பீரோவை சத்தம் இல்லாமல் திறந்துடும். பீரோ புள்ளிங்கன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? கயிறை போட்டு பீரோவை ஜன்னல் வரைக்கும் இழுத்து அது திறந்து எடுக்கிறது. எல்லாத்துலேயும் சாமர்த்தியம் இருக்குது. அந்த சாமர்த்தியம் தான் காமிச்சிருக்கலாம். இந்த மாதிரி போச்சேன்னு தான் வருத்தமாக இருக்குது. நான் திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தேன். கோச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நான் வாரியர்ஸில் தேடுறேன். இன்னொரு ஜோக் சொல்கிறேன். ஒரு வேட்பாளர் பிரச்சாரம், சார் நம்மளது ஃபுல்லாக டிஜிட்டல் தான் சார், வாரியர்ஸ் தான் சார், சூப்பர் சார். அப்போ அந்த பிரச்சாரம்லாம் நாங்கள் அப்போ ரெடி பண்ணிலாம் போடுவாங்கல்ல வீடியோஸு அது இதுன்னு. யார் இது பண்ணால் வாரியர்ஸை காணோம். அங்கே உட்காந்து ஐடிவிங்க அதுன்னு அடிக்கிறாங்க, தப்பான பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குதா வாரியர்ஸ் வேணும்ல. நான் நம்பியிருந்தேங்க வாரியர்ஸ் பாவம் சண்டை போடுவாங்க. இப்போ அந்த வாரியர்ஸையும் காணுங்க. அப்போ தலைவன் ஒருத்தன் தடுமாறிட்டானா எல்லாருமே தடுமாறுறாங்க பார்த்தீங்களா? பல பேர் நம்பிக்கை இழந்துட்டாங்க சார். அப்போது துள்னவன் பெரிய அளவு குரல் கொடுத்தவன் என்னெல்லாம் என்ன ஒருத்தர்லாம் வந்து பேசினார், இவரை நம்பி விடாதீர்கள். பாவம் அந்த நண்பன் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. இந்த மாதிரி என்னை பற்றி எழுதுனவங்களாம் நானும் ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிறேன். எப்பா இது இல்லைப்பா, இது இல்லைப்பா, இது வேணும்ப்பா, அது வேணும்ப்பா. கோபம். நீ யார் சொல்கிறது? நீ ஆரம்பிச்ச கட்சி, நீ நடத்து. எங்களை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். இதோடா வந்துட்டார், உங்கள் முதலாளிகிட்ட கொண்டு போய் சேர்க்க பார்க்குறீங்க இப்படிலாம். இப்போ என்னாச்சு? நான் சொன்னதில் ஏதாவது மாற்றி நடந்ததா? ஏதாவது ஒன்று மாதிரி இருக்கா? உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொன்னது இன்றைக்கி இளைஞர் அணின்னு ஒன்று இருந்திருந்தா இன்றைக்கி அது களத்தில் எப்படி இருக்கும்? அந்தந்த மாவட்டத்தில் இளைஞர் அணி இறங்கி வேலை செய்வானா இல்லையா? மாவட்ட செலவு ஒத்துலைனா கூட இளைஞர் அணி வேட்பாளர் பேசி இளைஞர் அணி வேலை நடக்கும். ஏன்னா இளைஞர்கள் அதிகம். மாணவர் அணின்னு ஒன்று இருந்தால், மகளிர் அணின்னு ஒன்று இருந்தால் வீடு வீடாக போயிருக்குமா இல்லையா? அந்த பெண்கள் அவங்க தான் இதில் இருப்பாங்க, அந்த சுய உதவிக்குள்ளே அதில் இருப்பாங்க. இன்றைக்கி இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி இல்லை. திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தொழிற்சங்க அணின்னு திட்டம் போட்டு வந்து இறங்குவாங்க தெரியுமா? கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்குது சிஐடி தொழிற்சங்கம் தனியாக வந்து இறங்கி வசூல் கட்சிக்கும் கொடுப்பாங்க, கட்சி தேர்தல் இந்தியா கொடுப்பாங்க. அதிகமாக கொடுக்குறது அவங்க தான், சிஐடி தான். இது இல்லாமல் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க. டைரெக்டாக டோர் போவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. மெயின் ஒர்க்கே அவங்க தான் இருப்பாங்க. பெரிய மிலிட்டண்டாக அதில் ஏடிஎம்ல தான் இருப்பாங்க. ஆனால் சிஐடின்றதுனால வந்து இறங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். இவங்கள்ட்ட தோமுசா தொழிற்சங்கம் தனியாக டீம் உட்காந்து ஒர்க் பண்ணணும். அங்கே அண்ணா தொழிற்சங்கம் உட்காந்து இறங்கி ஒர்க் பண்ணணும். உங்கள்கிட்ட என்னங்க இருக்குது? திரும்பி கேட்டுருந்தாங்க. ஏங்க வருஷம் பூரா கேட்டுருந்தாங்க, கிண்டல் கேலி பண்ணிங்க. இப்போ எங்கங்க தொழிற்சங்கம்? எங்கங்க? என்ன உங்களுக்கு எந்த அறிவும் இல்லைன்னு தெரியுதா? ஒரு சினிமா எடுக்கணுன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தன் அவசியங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜரே வேணாம், நான் சினிமா எடுத்துக்கணும், எந்த செலவு எவன் எந்த கணக்கில் எவன் எழுதுவான்? காஸ்டியூம் டிசைனரே வேணாம், நீ துணி எடுத்துக்கப்போ, நான் துணி எடுத்துக்கிறப்ப நான் கண்டினியூட்டி அவன் பார்ப்பான். கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கணும்ல. அசிஸ்டன்ட் டைரக்டரை வேணாம், நான் பார்த்துக்கணும். போன ஒரு சீனில் கோட்டு சூட்டு போட்டு கொடுத்துட்டுருவேன், அடுத்த சீனில் சாதா சட்டை போட்டுருப்பேன். சிரிப்பான், ஏய் என்னடா அந்த சீன் மாறத்துக்குள்ளே ட்ரெஸ் மாற்றிட்டான் அவன் அப்படின்னு. இது மாதிரி பார்த்து பண்ணுறது தான் எல்லாமே. எல்லாத்துக்கும் நான் பல உதாரணம் சொல்லிட்டேன், ஹோட்டல் உதாரணம் சொல்லிட்டேன், என்னென்ன உதாரணம்லாம் சொல்லிட்டேன் இந்த கட்சிக்கு. லாஸ்ட்டில் பாருங்கள், கப்பல் செஞ்சு ஓட்டு போங்கடா, நான் கட்டுமரம் செஞ்சு ஓட்டு போயிடுறேன் தானே. ஒரு ஊரை போய் கடக்கணுன்னா கப்பல் செய்யுங்கப்பா. இன்னும் 2 வருஷம் இருக்குது. கப்பலை நல்லா கட்டுங்க, தண்ணி உள்ள வராத மாதிரி, இல்லை இது தங்குற மாதிரி, இது பண்ணுற மாதிரி, பாய்மரம் எல்லாம் பண்ணுங்கப்பா. பட கட்சியில் 3 தென்னை மரத்தை வெட்டி கொண்டு வந்து போட்டு கயிறு போட்டு கட்டி அதில் போகிறாங்களாம். எவ்வளோ தூரம் போவீங்க? என்ன சேமிப்பு வச்சுருக்கீங்க? என்ன சாப்பிடுவீங்க? என்ன வச்சுருக்கீங்க? இதை தானே சொன்னோம், உட்கட்டுமானம்னு. சரி சார், இப்போ இந்த ஒரு வாரம் தான் பிரச்சாரத்துக்கு டைம் இருக்குது. இந்த டைம் ஹெலிகாப்டரு மறுபடியும் அதான் சொல்லுவேன், வேறு என்ன பண்ணுறது? ஹெலிகாப்டர் காதில் உழுதா இல்லையான்னு தெரில. ஏன் சார் விஜய் அவர்களுக்கே தெரியாதா சார்? இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 5 நாள் தான் இருக்குது, கடைசி 2 நாள் எப்படியும் எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிடுவாங்க. விஜய் நினச்சிருக்காரு நம்ம அப்படி போகிறோம் அதெல்லாம் டிவியில் எடுத்து போகிறோம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. தலைவர் எங்கே பாருங்கள் 3 கோடி பேர் பார்த்துட்டான். நீங்கள் அங்கே போனால் இங்கே போனால் ஃபிசிக்கல்ன்றது வேறு. அப்போ இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணிக்கலாமா? எதுக்கு ஃபிசிக்கல்? நேரில் சந்திக்கிறது, ஹோட்டலில் சாப்பிட்றது, வெளியூர்லலாம் டேட்டிங் போகிறான்ல, எதுக்கு? இல்லை இப்போ அவருக்கே தெரியாதாங்கிறேன் சார், மற்றவங்க சொல்கிறத தான் நம்பிட்டு இருக்காரு. நான் கடைசி ஒரு மாதம் ஒன்று இருக்குதுன்றேண்ணே, அதை பிடிச்சி கடலில் போடணுன்றேன். அவருக்கு 3 துரோகிகள் சொன்னான்ல, 3 தெய்வங்கள். ஒன்று ஜானு விஜயை காலி பண்ணுறாப்புல,
2 ஆதவ். இந்த இதுக்கு செட்டப்புக்கு எதுவுமே பண்ணல. தேர்தல் பரப்புரை செயலாளராக எதுவும் பண்ணல. 3வது பொதுச் செயலாளர். கட்சி தான் கையில் வச்சுக்கிட்டு மாவட்ட செயலாளர் எவனுமே இயங்க விடலை. அப்போ வேட்பாளருக்கு அவன் போய் வேலை செய்வான். இந்த 3ம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் அனுமதிக்கிற இடத்துல விஜய் இருக்கார். அதனால் விஜய் தான் முழு பொறுப்பாளி. ஒரு கோடு 3 கோடு ரூட்டு, இந்த 3ம் சேர்ந்து கீழகத்தெல்லாம் காலி பண்ணிடுச்சு. இதெல்லாம் மீறி ஜெயிச்சாங்கன்னா உண்மையிலே அந்த தொண்டர்களையும் அந்த ரசிகர்களையும் நான் பாராட்டுவேன். சார், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இருக்கிற சீனியர்களுக்கெல்லாம் மெயினாக அந்த தேர்தலில் வந்து இன்னும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கருத்து. இதை நான் கூட சொல்லல, நக்கீரன் எழுதியிருக்கு. அவங்களே எழுதிக்கிறாங்கன்னா எப்படி இது பார்த்துங்க. நம்ம கூட எழுதல. அமைச்சர் காந்தி அவர் பையன் சைடு சப்போர்ட் இல்லை, பெரிய தகராறு. பையன் நின்று அதுக்கப்புறம் மாற்றியாச்சு. சிவசங்கர் எனக்கு என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். அந்த முயலாம கதை மாதிரி யார் அது, சரண்யா ஐஜேகேவா, யார் அந்த அம்மா அப்படின்னு அது இறங்கி வேறு மாதிரி வேலை செய்தான். இன்றைக்கி பார்த்தா இவர் முயல் போய் தூங்கிச்சு, ஆமை போய் கிட்ட போயிடுச்சு கோட்டுக்கிட்ட, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உட்காந்து ஆணவம் ஒன்று இருக்குல்ல, ஆணவம் தான் அழிக்கும். துரைமுருகன் ஜெயிச்சதே 700 சில்லற ஓட்டில். இதில் 2வதோட போட்டி அதே வேட்பாளர் ராமு. இன்றைக்கி அமமுகலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி சூழ்நிலை ஆன்டி இன்கம்பன்ஸ்லேருந்து எல்லாம். நீங்கள் அவ்வளோ செஞ்சு எப்படி கலைச்சிட்டார் அவர் அந்த ஊருக்கு செஞ்சு. ஐயோ எப்பா இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாதுடாப்பான்ற அளவுக்கு கலைச்சிட்டார். முடிஞ்சிச்சா? இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டர் வந்து பெரிய கருப்பேன் ரகுபதி என்னத்தை பேசணும். ஆமாம், பேசணும். தப்பி பழிச்சு ஜெயிச்சு அதெல்லாம் மறந்துட்டு அறிவார்ந்த விஷயங்களாக பேசுறது. பிடிஆர் அங்கே பார், இங்கே பார், அமெரிக்காவை பார், கீழே பார், பூட்ட கேஸாகுது பார், அது அங்கே பார், இங்கே பார். என்ன வால் ஸ்ட்ரீட் டூ இதுவான். நீ என்ன வேணால் படிச்சிரு, இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ண? நேர்மை எருமை கருமைன்னா ஒன்று கீழே இருக்கிற அந்த கார்பரேஷனில் தான் பெரிய அளவில் ஊழல் நடந்தது. 200 கோடி ரூபா முறைகேடுன்னு லாஸ்ட்டில் அந்த வீட்டுக்காரன் மேயருடைய வீட்டுக்காரனத்துக்கு உள்ளே வச்சாங்க. மேயர் பதவி விலகிற மாதிரி ஆச்சு. உங்கள் ஆதரவாளர் மேயர், மண்டல தலைவர்லாம் உள்ளே வச்சாங்க. அப்புறம் அங்கேயே பார் இங்கே பாருன்னா கீழே தான் பார்க்கும் ஜனங்க. இந்த உருட்டுலாம் நடக்காது. இப்போ அவருக்கு பிரச்சனை, ராஜகண்ணப்பனத்தை பேசணும்ல. இந்த மாதிரி பலருக்கும் இந்த தேர்தல் பாடம் புகட்டும். பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அதைத்தான் நக்கீரனே எழுதுதுன்னா அதான் மேட்ரு. மற்றவங்க எழுதுனா கூட பரவாயில்ல, ஜூனியர் எழுதுறாங்க அப்படி இப்படின்னா கூட பரவாயில்ல. நக்கீரனே எப்பா பார்த்துங்கப்பா அப்படிலாம் இருக்குது, நல்லா இருக்குது, இருந்தாலும் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு அதில் வந்திருக்குது இன்றைக்கி. சார், நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் தொடர்ந்து ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க. நேற்று கூட சொல்லியிருந்தீங்க 34 தொகுதியில் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படின்ட்டு ஏடிஎம்கே சாதமாக பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கருத்து வருது. அப்படி சொல்லல, நீங்கள் ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு அனலைஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் 2024லையும் 20 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் 0 அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனால் உங்களுடைய கருத்து எப்படி இதாக இருக்கும்? நான் 2024 தேர்தலை அப்படி சொல்லலை, வேணால் போய் மறுபடியும் பார்த்துக்குங்க. நான் தான் அவர் சொல்லியிருக்காரு அதில் தொகுதி வாரியாக நீங்கள் அதில் பேசுனீங்க அப்படின்னு. தொகுதி வாரியாக நான் எடுத்து பேசினேன். பேசும்பொழுது கள்ளக்குறிச்சி, இது கிருஷ்ணகிரி, விருதுநகர், சேலம் நினைக்கிறேன், திண்டுக்கல், அந்த மாதிரி ஒரு 8 தொகுதி சொன்னேன். அதில் பெரும்பாலும் எதிர்க்கட்சி நிற்கிறது. திண்டுக்கல்ல எஸ்டிபிஐ கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரிலாம் தொகுதியெலாம் இறங்கி வேலை செஞ்சால், இறங்கி அவர்களுக்கு இணையாக இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னா 6லேருந்து 8 தொகுதி ஜெயிக்கலாம். அதுதான் நான் சொன்னேன். மற்றவங்க 20+ சொன்னாங்கன்னா அது நான் பொறுப்பு இல்லை. அந்த காட்சி கூட வைரல் ஆகும். அதில் நான் தலையில் கை வச்சு தான் இருப்பேன். அதனால் நான் சொன்னது 6லேருந்து 8, அது கடுமையாக வேலை செய்யணும். ஆனால் அன்றைக்கி அதிமுக என்ன முடிவெடுத்துன்னா, யாரை பற்றி, ராமநாதபுரம் அவர் அனுராஜா எனக்கு நீங்கள் செலவு பண்ணால் நிற்கிறேன்றாரு. இவர்கள் செலவு பண்ண தயாராக இல்லை. அனுராஜா பேக் அடிச்சிட்டார். அப்புறம் யாரோ ஜெயபெருமாள்னு யாரோ ஒருத்தர் போட்டாங்க தொகுதிக்கே. இது இந்த மாதிரி பல இடங்களில் பல மைனஸு. கிருஷ்ணகிரி கேபி முனுசாமி நின்று இருந்தால் ஒன்றுமே ஓசூர் தாண்டி தெரியாத ஆள் ஒரு காங்கிரஸ்கார். அறிவித்தோன்னே எங்கே மாற்றிட போகிறாங்கன்னு பொன்னாடி பிள்ளைங்களை மட்டும் கூட்டு போய் மனு தாக்கல் பண்ணார். கூட ஒரு ஆள் போல், அந்த அளவுக்கு அவர் வருது. அப்போ அப்படிப்பட்ட ஆளுக்கு கேபி முனுசாமி அங்கே நின்று செலவு பண்ணால் ஜெயிச்சிருக்கலாம். கள்ளக்குறிச்சி கிட்ட வந்து தோத்தாங்க.
இவர் அந்த இவர் குரு. அதே மாதிரி இது விருதுநகர் இன்னும் முயற்சி எடுத்தால் ஜெயிக்கலான்னு. கடைசி நேரத்தில் எவ்வளோ ஆச்சு அது? கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் தானே மாணிக் தாகூர் ஜெயிச்சார். அது மாதிரி கொங்கு மண்டலத்தில் சில தொகுதி இதுக்கெல்லாம் ஜோதி மணிக்கெலாம் நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். அவ்வளோ கடுமையான இதெல்லாம் வெறுப்புலாம் இருந்தது. ஆனால் இவங்க எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. திருச்சி தீப்பெட்டி சின்னத்தில் வைகோ இது நிற்கிற பையன் எதிர்த்து நிற்கிறவர் கரிகாலன் தம்பி. காசுக்கா பஞ்சம், இறங்கி பண்ண வேண்டியதானே. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர்கள் கோட்டை விட்டாங்க. அது வந்து நான் 6லேருந்து 8 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முயற்சி எடுக்கணும்னு சொன்னேன். நடக்கலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்டிஏ அப்படின்னு நின்றுச்சுன்னா 13 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். என்டிஏனா 39%, 75 இடங்கள்னு அவ்வளோ அலையில் சாத்தான்குளம், தூத்துக்குடி, லொட்டு லொசுக்கு அவ்வளோ ஆட்டம் ஆடும்போது ஜெயிக்கிறாங்க. பெருவெட்டிலாம் கிடையாது டிஎம்கேக்கு. அப்போ இன்றைக்கி டிஎம்கே மேலே பார்த்தாலே ஸ்டாலின் வளரட்டுமானது, ஸ்டாலின் தொடரட்டும்னால காண்டாகிறாங்க. அப்போ உங்களுடைய ஆசை என்ன, உங்கள் கனவை சொல்லுங்கள்னா பாதி பேர் வேறு மாதிரி சொல்லிக்கிறான். சார் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. திமுக ஆட்சி தொடர வேணான்றதான் என் கனவுன்னு பல பேர் சொல்லிக்கிறான். அப்போ இந்த மாதிரி எவ்வளோ வெறுப்பில் இருக்குது. விஜய் வேறு ஓட்டை பிரிக்கிறார். அதை நான் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. யார் ஓட்டை பிரிப்பாருன்னு. ஒவ்வொருத்தரும் இந்த சாவு செய்தி சொல்லுவாங்க தெரியுமா. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த ஒரு படத்தில் கூட காமெடி வச்சுருப்பாங்க. எப்படி இறந்தாருன்னு. நல்லா இருந்தாருங்க, அப்படியே போனார், பாத்ரூம் போகிறேன்னு போனார், திடீர்னு நெஞ்சை பிடிச்சி சாஞ்சிட்டாரு, இறந்துட்டாரு. கொஞ்ச நேரம் பார்த்து இன்னொருத்தர் வருவான். ஆச்சு, பாத்ரூம் போகிறேன்னு போனார், நெஞ்சை பிடிச்சி விழுந்தா இறந்துட்டார். கொஞ்ச நேரம் இன்னொருத்தர் வருவான். என்ன ஆச்சு, அப்படியே இருந்திருந்தார், போகும்போது பார்த்தா அட்டாக் வந்துட்டுது. ஐயோ, இன்னொருத்தர் வருவாங்க. இதே மாதிரி சாவு வீட்டில் பார்த்துருக்கீங்களா, என்ன ஆச்சு என்ன ஆச்சு. அவன் அந்த தெருவில் பார்க்கும்போது எதிரில் பேச மாட்டான். சாவு வீட்டில் வேறு ஆளே இருக்க மாட்டாங்க, அதனால் அவர்கிட்ட பேசின்னு இருப்பான். என்ன ஆச்சு, நல்ல மனசு, இந்த மாதிரி சாவு வரக்கூடாது. ஏய், சாவு வந்தாண்டா தீரம், ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கை யாரால் வெல்ல முடியுமா. அப்போ அந்த மாதிரி இது இந்த மேட்டரை சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டேன். சிறுபான்மை மக்கள் ஓட்டு, பட்டியலின மக்கள் ஓட்டு, கோர் ஓட்டை தான் என் பிரிகிறாருன்னு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நான் இந்த இதை சொல்கிறேன். நான் சொன்னதில் ஏதாவது மாற்றம் வருதா. ஆரம்பத்தில் நேற்று மாரிதாஸ் கூட ஒன்று போட்டிருக்காரு. எப்படி திமுக கூட்டணி ஹையில் இருந்துச்சு, இப்போ எப்படி என்டிஏ ஹையில் சொல்லி திமுக கூட்டணி கீழே போகுதுன்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, பொதுவாக இங்கே வட இந்திய ஊடகங்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா 3லேருந்து 5% மேலே என்டிஏ போயிருக்குன்றதை சொல்கிறாங்க. இவங்க ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் ஆரம்பத்தில் இருந்த ஓட்டை பிரிப்பார், நல்லா வாக்குகள் வாங்குவார், ஜெயிக்க மாட்டார், அது சீட்டாக மாறாதுன்னு சொன்னேன். அதை தான் இன்றைக்கி எல்லாருமே போடுறாங்க. சொன்னதில் மாற்றம் தான் சொல்லுங்கள். கணிப்பு இதுதான் சொல்ல முடியும். இன்றைக்கி ரேஞ்சுக்கும் அதுதான், அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு விஷயம் சொன்னேன்ல, பிஜேபி இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கல, எனக்கு என்னன்னு இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா 27 சீட்டு வாங்கி நீங்கள் 10 சீட்டு ஜெயிக்கிறது பெரிய விஷயன்ற மாதிரி ஆகிடும். அப்போ அது காரணம் அவங்களே தான். இப்போ வரைக்கும் நயினார் நாகேந்திரன் எங்கேயா தென்படுறாரா சொல்லுங்கள். இன்றைக்கி தான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு, நாளைக்கு மோடி வராரு. மோடி வராருனால ப்ரெஸ் மீட், ஆனால் நீ மோடி கூப்பிட்டு திட்டி விட்டாரு. ஒரு பிரதமர் நான் 3 அதான் சார், அங்கே ஒரு கேள்வி வருது இல்லை, அவர் திட்டினதுக்கு அப்புறமும் அப்படியே இருக்காங்க அப்படின்னு. அப்போனா அவ்வளோதான். என்ன நீங்கள் ஒருத்தன், அதாவது வருமுன் காப்போம் வந்த பின் காப்போம், ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு குளத்தில் எதோ பண்ணுவாங்க. அப்போ வர்றதுக்கு முன்னாடியே பேசும்போதே சில பேர் அது எஸ்கேப் ஆகிடுவாங்க, அந்த குளத்தை இது பண்ண போகிறாங்கன்னு. இன்னொருத்தர் வருமுன் காப்போன்றது கொஞ்சம் இறங்கி சோதனை போடும்போது அந்த மீன் தப்பிச்சு போயிடுமா. இன்னும் சில மீன் அங்கே இறங்கி பண்ணும்போது தப்பிச்சு போயிடுமா, வந்த பின் காப்போம். சில பேர் இந்த வடிவேல் பத்துட்டு இருப்பார் தனியாக திண்ணையில், அந்த மாதிரி எனக்கு என்னென்னு இருந்தால் மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டு தான். நீ என்ன சொன்னாலும் நான் அப்படி தான் இருப்பேன்னா என்ன பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த அந்த கப்பாக்குட்டி இல்லைன்றது தான். பொதுவாகவே மோடி அவர்கள் எலெக்ஷன் டைமில் தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது வர்றது போகிறதெல்லாம் இருக்கும். இந்த வாட்டி இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுக்கு ரீசன் இதுதானா இருக்கலாம், இன்னும் வேறு சில விஷயங்கள் இருக்கலாம். வேறு சரி சார், லட்சிய ஜனநாயக கட்சி அதனுடைய நிறுவன தலைவர் தூக்கிட்டு பெரிய கேள்வியாக கொண்டு வருவாப்ல. சொல்லுங்கள். ஒரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்கா, லாட்ரி விற்பனை எதிர்ப்பதாக கூறுகிற திமுக 2024 எங்ககிட்ட இருந்து நன்கொடையா, தேர்தல் நன்கொடையா வாங்கின பணம் அது மட்டும் இனிச்சிச்சா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நல்ல கேள்வியில் உண்மையில ரொம்ப லட்சிய ஜனநாயகம்னா ஒரு மொக்க கேள்வியை கொண்டு வர போகிறாருன்னு நினச்சேன். உண்மையிலே நாங்களாம் நேற்று போட்டிருந்தோம் 500 கோடி வாங்கும்போது லாட்ரி பணம்னு தெரில. இப்போ லாட்ரி கீட்டுன்னு உருட்டுருங்க. இந்தியாவிலேயே 2வது கட்சியாக நம்ம பெரிய அமௌண்ட் வாங்கின கட்சியில் இவங்க அந்த தீதியை கேட்குறாங்களா அவங்க எல்லாம்.
மெயினாக மார்ட்டின்ட்ட வாங்கினாங்க. கேட்குறவருக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன்னா கொடுத்த இடத்துல அவர் இருக்கார். அப்போது இனிச்சது இப்போ கசக்குதா அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டு தான். பதில் சொல்ல வேண்டியது அவங்களும், பார்த்து இதுக்கு பற்றி புரிஞ்சிக்க வேண்டியது வாக்காளர் பெருமக்களும் தான். இதில் வாங்காத கட்சி ஏடிஎம்கே தெரியுமா? தேர்தல் பத்திரம் வாங்காத கட்சி ஏடிஎம்கே. 5 கோடி 6 கோடி யார்கிட்டே வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். என்ன சோகா மறைச்சாங்க தெரியுமா? அதெல்லாம் அப்படியே விடுப்பா, அதெல்லாம் அது விடுப்பா, போப்பா போப்பா அப்படின்னு சில பேர் மாட்டிக்கிட்டானா அப்படியே சமாளிச்சிடுவோம். விடுப்பா அப்படின்ட்டு சிம்பிளிஃபை பண்ண பார்ப்போம். அந்த இல்ல மாதிரி அங்கேயும் வந்து சண்டை போட்டாங்க. நாங்க வந்து ஒரு மாநிலத்துல ஆள்ற 600 கோடி வாங்கினோம், பாஜக 6000 கோடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி. அவன் வந்து ஒரு குத்து தான் குத்துனான், அவன் தான் 5 குத்து குத்துனான் அப்படின்னு. டேய் கொலை தான்றா, செத்துட்டான். மிலாட் ஒரே குத்து தான், இடுப்பில் குத்துனவன் மிலாட், அது கூட பாதி கத்தி தான் உள்ளே போச்சு. அவன் தான் 5 குத்து குத்துனான். அவனுக்கு வேணால் ஆயுள் தண்டனை கொடுங்க, எனக்கு 2 வருஷம் கொடுங்கம்மா. பர்சன்டேஜா இது? பண்ணுறது திருட்டுத்தனம். இதில் என்ன பர்சன்டேஜ்? எல்லோரும் தான் வாங்கினாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் வாங்கலை, நாம் தமிழர் வாங்கலை, அதிமுக 5 கோடி 6 கோடி அது அவங்கள்ட்ட வாங்கலை, வேறு யார்கிட்டயோ வாங்கியிருந்தாங்க. அதை கூட பாராட்ட மனசில் யாருக்குமே. மற்றபடி எல்லா கட்சியும் வாங்கியிருந்தாங்க. பெரிய அமௌண்ட். சார், அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, விஜய்க்கு இருக்கின்ற செல்வாக்கு வாக்காக மாறாது, விஜய் வந்து தன்னை இன்னும் தகவமைச்சுக்கணும், தன்னை இன்னும் தகுதிப்படுத்தி கொள்ளணும், அது வரைக்கும் இந்த செல்வாக்கு வந்து செல்வாக்கா இருக்குமே தவிர அது ஒருபோதும் தேர்தலில் வாக்கா மாறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? நீங்களும் பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு வரீங்க. இவ்வளவு நேரம் குற்றச்சாட்டுக்கு இணையா அண்ணாமலை அவர்களும் சொல்லி இவ்வளவு நேரம் அதானே சொல்லியிருந்தேன். அப்புறம் எப்படி பாக்குறீங்கன்னா, நான் சொன்னதான் அண்ணாமலையும் சொல்லி குற்றச்சாட்டு அப்படியே அண்ணாமலை ஓட்டு வரும் சீட்டா மாறாதுன்ற நான் சிம்பிளா சொல்றேன். அவர் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லிக்கிறாரு. நீங்க சொல்றதை பார்த்து தான் அண்ணாமலை சொல்றதா அப்படி நினச்சிக்கலாம். அப்படி நான் சொன்னதான் சொல்லிக்க வேண்டியதான், சொல்லிக்க வேண்டியதான், கிரீடத்தை தூக்கி வச்சுக்க வேண்டியதான் தலையில. சரி சார், இப்போ தேர்தலை முன்னிட்டு பாஜக வந்து தேர்தல் அறிக்கையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. வருஷம் அது மாதம் 2000, ஆண்டுக்கு 3 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் சொல்லியிருக்காங்க. அதை தேர்தல் அறிக்கையில் எடுத்துகிட்டு வந்து சொன்னது எப்படி பார்க்குறீங்க? சரி, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். ஆட்சிக்கு வராத கட்சி எதுங்க தேர்தல் அறிக்கை சொல்லுங்கள். அதுதான் நான் இல்லை கேட்குற கேள்வியில் நீங்களே கேட்டீங்கன்னு நான் என்ன கேட்குறதா? இல்லை, உங்களுக்கு எதாவது புரிதல் இருக்கா? வாசகர்களே திட்டாதீர்கள். அவர்களுக்கு எதாவது புரிதல் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கோம். சொல்லுங்கள். இப்போ தானே விடுதலை சிறுத்தைகள்லாம் பேசியிருந்தார். அவங்களும் ஒரு தேர்தல் அறிக்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டும் வெளியிடுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி யாருன்னா வெளியிட்டுச்சு. ஏன் வெளியிடுறாங்க? ஆட்சிக்கு வர போகிறாங்க. ஆட்சிக்கே வராதவங்க எதுக்கு தேர்தல் அறிக்கை? சார், நல்ல ஒரு சம்பிரதாயத்துக்கு வெளியிடணும். சம்பிரதாயம் கேள்வியை நான் வச்சுருந்தேன் சார், உங்கள்கிட்ட கேட்கல, நீங்கள் கேட்டு மாற்றி விட்டீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது பண்ணுவோன்னு. அதை ஒரு முன்மாதிரியாக சொல்கிறது தான் தேர்தல் அறிக்கை. அதனால் இதெல்லாம் நிறைவேறும் அப்படின்லாம். ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஆனாலும் அவங்க தேர்தல் அறிக்கை, இந்த பொது என்ன சொல்லுவாங்க, இப்போ காமன் மினிமம் கோடுன்னுவாங்களே, அந்த மாதிரி ப்ரோக்ராம், அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் பாஜக சொல்கிறதெல்லாம் ஓகே. தமிழ்நாட்டில் அண்ணாமலை மத அரசியல் பண்ணல. அதனால தான் பாஜக ஒரு ஸ்டெப் முன்னாடி போச்சு. அண்ணாமலைக்கு பேர் இருந்தது. லாவண்யா மேட்டரில் மட்டும் மாட்டினார், தஞ்சாவூர் மாணவி மேட்டரில். மற்றபடி அவர் பண்ணல. இந்த தீபத்தூணில் கொடியேற்றுறது இந்த ரவிக்குமார் அவர் கேஸ் போட்டார். அந்த கேஸ் கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டு கேஸ், அவ்வளோதான். அதோடு பண்ணிக்கணும். சட்ட போராட்டம் தனி. அது அந்த இடத்துல தீபம் ஏற்றுறதுக்கான ஒரு கோரிக்கை, ஒரு உரிமை, அவ்வளோதான். அதை இஸ்லாமியர்கள் எதிர்க்கலை. இதை ஒரு அரசியல் கோரிக்கையாக மாற்றினீங்கன்னா திமுகவுக்கு வாய்ப்பாக போயிடும். பார்த்தீங்களா, இவர்களுக்கானவர்கள் உங்களுக்கு எதிரானவர்களும் கொண்டு போவோம். தேர்தல் அறிக்கை யார் சார்? தமிழ்நாடு பாஜக தான் தயாரிச்சிருக்குமா இல்லை எங்கே மேலிடமா? மைனா நாயகன் தான் கேட்கணும். போட்டிருப்பாங்க, இருக்காங்க. ப்ரொஃபஸர் சீனிவாசா இருக்காரு, அவங்க இருக்காங்க, பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் இந்த ஃபஸ்ட்டு முதல் தலைமுறை பட்டாதாரிக்கு 10 லட்சம் வட்டியில் இந்த மாதிரி சில விஷயம், நல்ல விஷயம்லாம் இருக்குது. அதே மாதிரி விசிகா தேர்தல் அறிக்கை, ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாளாக கூட இருந்தீங்களா? அப்போ கொண்டு வர வேண்டியதுதானே? கூட தானுங்க இருந்தீங்க. 5 வருஷம் கூட இருந்தீங்களா? பேரை கற்றுனீங்கள? அவங்க சொன்னதெல்லாம் தலையாட்டினீங்களே. ஒன்றே இதை செய்ய வச்சுருக்கலாம்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மது ஒழிப்பு மாநாடுன்ற பேரில் உலக லெவலில் ட்ரம்ப்பு, புட்டின், நீங்களாம் மது அருந்தக்கூடாதுன்ற லெவலுக்கு கொண்டு போனாங்க. நல்ல கோரிக்கைகள், நல்ல விஷயம். சுகாதாரம்ன்றது அடிப்படை உரிமை அப்படின்றதுலாம் மைல்கல். வேற என்ன போட்டு சொல்லியிருக்காரு? ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுவோம். அதாவது
அம்பேத்கர் பிறந்தநாள் இன்னைக்கு. அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அடிப்படை உரிமைகளை கொடுக்குது. என்னென்ன உரிமைகள் கொடுக்குது சொல்லுங்களேன்? ரைட் டு ஓட்டு, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி அடிப்படை பல சட்டங்கள், மனித உரிமை சட்டங்கள் அனைத்தும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட் டு லேண்ட், ரைட் டு லேண்டில் வந்து ஹிந்தி படிக்கிறதும் வரும்ல? கண்டிப்பா வரும் சார். வரும்ல? அவரவர்கள் உரிமை. விரும்பிய மொழியை அப்போ கற்கலாம். இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு வைக்கிறீங்களே. ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் அதை கற்றுக்க முடியாமல் போத, அது அம்பேத்கர் சொன்ன அந்த 19.121 ஆர்டிகளுக்கு எதிரானது தானே அது. அப்புறம் என்ன அம்பேத்கர் பிறந்த நாளில் இந்தி திணிப்பை எதிர்ப்போம்? இந்தி திணிப்பை எதிர்க்கணும், ரைட்டு, எல்லோரும் தான் எதிர்க்கும். நான் கூட எதிர்ப்பேன். இந்தியை திணிக்கிறது எல்லோரும் தான் எதிர்ப்போம். ஒரு மொழி மேலே இன்னொரு மொழி திணிக்கிறத எதிர்ப்போம். ஆனால் ஹிந்தி கற்றுக்கிறது ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். சார் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு கோரிக்கையாவோ இல்லை அது ஒரு தெரியப்படுத்தணும்ல சார். அப்போ மனு கொடுக்கணுமா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? உங்களுக்கு மனு கொடுக்கணுமா? இல்லை இப்போ கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா திருமாவளவன் ஐயா இந்தாங்க ஐயான்னு கொடுக்கணும். இல்லை அவர்கிட்ட இல்லை சார். யார்கிட்ட கொடுக்கணும்? ஸ்டாலின்ட்டியா? பள்ளிகளில் போய் கொடுக்கணுமா? நாங்கள் பேசுகிறீங்க. ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வராங்கல்ல, 3 மொழி திட்டம். அதுதான் அது. அதில் நீங்கள் போய் ஹிந்தி கற்றுக்கிறீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷு, 3வது லாங்குவேஜ் ஹிந்தி கற்றுனா ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு இதுவும் இதில் வந்து இப்போ இதில் வந்து வெளிநாட்டு இதுவும் கற்றுக்கலாம். இந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பையன் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கூட கற்றுக்கலாம். அப்புறம் என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தடுக்கிறீங்கல்ல. திணிப்பை தானே தடுக்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் என்னது? அவன் சொல்கிறது திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறது. திணிப்பை தாங்க எதிர்க்கிறேன். நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். திணிப்பை எதிர்க்கிறான்னு ஓகே, நானும் தான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறேன். கற்றுக் கொடுக்குறத ஏன்பா எதிர்க்கிறீங்கன்னு கேட்குறேன். 3வது மொழின்னு ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் வருது இல்லை, அது 3 மொழி கற்றுக்கணும் ஒரு மாணவர் பள்ளி பருவத்தில்னு வருது. அதில் 3வது மொழியே கற்றுக்கக்கூடாதுன்னு ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். அதில் ஹிந்தி வரலையே. ஹிந்தி, தமிழும் இருக்கும். ஏன்னா மலையாளம் கற்றுக்கிறவன் தமிழை 3வது மொழி எடுத்துக்கலாம். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது, மலையாளம் எல்லா மொழியும் அது இருக்கும் 3வது மொழியாக. ஆப்ஷனல் லாங்குவேஜ், எனி ஆப்ஷனல், ஏதாவது ஒன்று. ஏன் தடுக்கிறீங்க இப்போ சொல்லு? இதில் எங்கே ஹிந்தி இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஹிந்தி ஏதோ ஒரு வகையில் அதில் வந்துடும். வரட்டையா விருப்பப்பட்டு படிக்கிறோன்னு நீ ஏன் தடுக்கிறேன்னு கேட்குறேன். 100 பேர் படிக்கிறான், 90 பேர் ஹிந்தி கற்றுக்கிறேன்னு இந்திய லாங்குவேஜாக எடுக்கிறான். உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ யார் தடுக்கிறதுக்குன்னு கேட்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். இப்போ தெரியுதா? இப்போ புரியுதா? மனசிலாகி சார், முதல்வர் அவர்கள் வந்து டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு காட்டமாக ஒரு பதில் கொடுத்துருக்காரு. யாரை பற்றி? டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை. அதை வந்து தமிழகத்துக்கு தேவையில்லை, தாண்டி தமிழகத்துக்கு வந்தால் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். 50-60களில் நடந்த திமுகவை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு கடைசியாக செந்தில் பாலாஜிக்கு வீடியோ போட்டது சார். அது மாதிரி அதுக்கப்புறம் முதல்வர் கடைசியாக அவனை சொல்லியிருக்காரு. சீண்டாதீங்கன்றாரு சார். அந்த வீடியோ போட்டே என்ன ஆச்சுன்னு தெரியும். அப்புறம் தான் அதிகமாக சீண்டுனாங்க சார். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16ஆம் தேதி வந்து நாடாளுமன்ற கூட்டம் கூடுது. அதே தான் வந்து அவர் முதல்வர் வந்து முக்கியப்படுத்தி சொல்லியிருக்கிறார். நீங்கள் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் வந்து தேர்தல் போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எங்கள் எம்பிக்களை எல்லாம் கூப்பிட்டு கூட்டம் நடத்துறதுங்கிறது வந்து எங்கள் தேர்தல் வேலையை மட்டுப்படுத்துறது. 64 எம்பிக்கள் இவங்க தான் இங்கே அப்படியே ஜெயிக்க வைக்க போகிறாங்க. அங்கே போய் பெருசாக இது பண்ண போகிறோம். போகாதீங்க. டீலிமிட்டேஷன் ஒன்று அங்கே கூட்டம் நடக்கும். மாநில உரிமை பேரோட சார் பார்த்தோமே, மேகத்தட்டு அணை கூட மாநில உரிமையில் தான் வருது. அங்கே என்ன மசோதா வருது? 16ஆம் தேதி டீலிமிட்டேஷன் வருது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு சம்மந்தமான மசோதா தான் வருது. இது இவங்க அஜெண்டா. ஐயோன்றது. இன்னொன்று 60களில் பார்த்த திமுகவா? 60களில் திமுக நிலப்பரப்புக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிராக போராடி இருந்த திமுக. காங்கிரஸ் முழுவதும் நிலப்பரப்புகளால் ஆளப்பட்டு நிலப்பரப்பு சிந்தனை இருந்தது. அன்றைக்கி இடதுசாரிகளுக்கு இணையாக திமுக போராடிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு இயக்கமாக திமுக இருந்தது. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நிலப்பரப்புகளாக இருக்காங்க திமுகவில். என்ன 60களில் கலைஞரை நடுவில் கைது பண்ணாங்க ஒரு மேட்டரில். இந்த பாலம் இதில் வீட்டில் பூந்து கைது பண்ணாங்கள்ல. அன்றைக்கி மறுநாள் பெரிய அளவில் எழுச்சி வரும்னு நான்லாம் பார்த்தேன். ஒன்றுமே நடக்கலை. இருந்தது அது வந்து மீடியாக்கள் மூலியமாகவும் மத்திய அரசு உடைய அழுத்தம், இப்படி தான் ஒரு எழுச்சி இருந்தது தவிர திமுகவினர் பெரிய அளவில் போராடி அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. இன்றைக்கி துட்டு கொடுக்காமல் கூட்டத்துக்கு வருவாங்களா? அன்னைக்கு அவனே சொந்த காசை போட்டு செலவழித்து போஸ்ட் ஓட்டிக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு பண்ணான்.
அந்த காலத்தில் திமுக கூட்டம் நடந்ததுக்கு முடிச்ச உடனே துண்டு ஏந்துவாங்க. நானே நடத்தியிருக்கேன். துண்டு ஏந்தி வசூல் பண்ண வருவார்கள் அப்படின்னு துண்டு ஏந்தி வந்து வசூல் பண்ணி அந்த காசை வச்சு கூட்டம் நடத்துனாங்க. இன்றைக்கி திமுக அந்த மாதிரி இடத்துல ஆகுது. இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி கார்ப்பரேட் கட்சியாக இருக்குது திமுக. தலைவரை சும்மா இருங்க தலைவரை, நீங்கள் வேறு அப்படின்வாங்க. சுகர் மாத்திரை வேறு போட்டுக்கிறேன் பசிக்குதுன்னுவாங்க. இவர் சும்மா தான் அந்த இதை வச்சு பாஜகவை எதிரியாக காட்டி அதன் மூலயமாக வாக்குகளை பெற முடியுமான்றதுக்கு கண்டதை பேச வைக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் அன்றைக்கி ஒரு பெரிய அஜெண்டா அப்படின்னா இவர் சொல்கிறது ஓகே. அப்போ கூட டீலிமிட்டேஷனுக்கு அவர்கள் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டாங்க. டீலிமிட்டேஷன் எப்போ வரும்னா இது மக்கள் தொகை கணக்குப்படலாம் முடிஞ்சு அதை ஸ்க்ரூட்னிஸ் பண்ணி அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக ஒரு இது போட்டு அதுக்கப்புறம் தான் வரும். கிட்டத்தட்ட 2035 ஆகிடும். இதில் என்ன இது, நான் ஏற்கனவே ஒரு தடவை பதிவு பண்ணியிருப்பேன். 23% எல்லா மாநிலங்களுக்கும் சீராக உயர்த்தலான்னு ஒரு முடிவும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே உட்காந்து இவர் தொட்டுப்பார் 67 60 வரும் 50கள் மாதிரி வரும்னா அதெல்லாம் எல்லாமே வந்து கடந்து போயிடும். ஜனங்க அப்படியே இதாகிடுவாங்க. ஐயா இதுவா ரைட் சைட் பேசிக்கிறாரா ரைட்டு 60 திமுகவா சரி அப்படின்னு போயிடுவாங்க. சார், இப்போ தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் ஒரு முடிவு எட்ட போகுது, தேர்தல் தேதி நெருங்கிருச்சு. ஆனா இன்னமும் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழகத்துல பரப்புரை செய்யறதுக்கு தேர்தலுக்கு தேதி கொடுக்காம இருக்கிறதா ஒரு சர்ச்சை எழுந்திருக்குது. இங்கே 2 விஷயம் இருக்குது சார். 2 தேசிய கட்சி தலைவர்களுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க தமிழகத்தில். யாரு? மோடி ஒரு இன்ட்ரெஸ்ட் மோடி 4வது தேர்தலில் வராரு சார். அங்கே செயல்பாடுகள் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்குல்ல. அதிருப்தி இருக்குது. ஆனால் அவர் வர்றாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. அமித்ஷா வர்றாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. இங்கே அப்படியா நடக்குது? அதான் உங்கள்கிட்ட கூட கேட்டேன் நான், வருவார் அதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்க. முருகின்னு இருக்காங்க, வருவாருன்றேன். இப்போ கூட சொல்கிறேன், இன்னும் 4 நாள் நடுவில் கூட வரலாம். கன்னியாகுமரி அந்த மாதிரி அவங்க வேலை செய்து கூட பண்ணிட்டு போகலாம். அதனால் அவர் இன்னும் காங்கிரஸ் வேறு பிரியங்காலாம் இல்லையா காங்கிரஸ் தலைவர்? இல்லை வேறு கார்கே மற்ற யாருமே இல்லையா? கடைசியாக டிகே சிவகுமார் அவர்கள் வந்திருந்தார். அவர் வந்து வேறு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு அவரை சொல்ல சொன்னாங்க. வந்து ஒரு வாரம் ஒரு ஆக்ட் கொடுக்க சொன்னாங்க, ஆக்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் ராகுல் முருகின்னு இருக்கார். சார், அடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க 10,000 ரூபாய்ங்கிறது எப்படி ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பீங்கன்ட்டு. அதற்கு அவர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அது என்டிஏனுடைய முதல்வர் வேட்பாளர் திரு பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு தானே? அந்த தேர்தலில் வாக்குறுதி யாருது? அதிமுகனுடையது. அவர் தான் சொல்லுவார். அண்ணாமலை எப்படி சொல்லுவார்? ஆனால் ஒன்று சொல்லிட்டார்ல அண்ணாமலை, என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமின்னு சொல்லிட்டார்ல. அது சொல்லனா அதுக்கு ஒரு எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. அதனால் இன்றைய இதை இதோடு முடிப்போம். மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.